நம்மிடையே கலந்துரையாடுவதற்காக அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் திமுகவிலிருந்து வழக்கறிஞர் கண்ணதாசன் அவர்கள். வணக்கம் சார். இன்னும் சற்று நேரத்தில் திமுகவிலிருந்து வழக்கறிஞர் தமிழ்தாசன் அவர்களும் இணைய இருக்கிறார். அரங்கில் மற்றொரு விருந்தினர் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் அதிரடி அன்பழகன் சார். வணக்கம் சார். இப்போ முதல்ல நான் கண்ணதாசன் சார் கிட்டே ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார். இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல சில விஷயங்கள் நிறைய மாறி இருக்கு. அது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியில மட்டும் தொடர்ந்து நம்ம எப்படி பாக்குறோம்னா இரு அணி அப்படின்றத பார்த்துட்டே இருக்கும். இரண்டாக உடைந்தது அதிமுகன்றாங்க. உங்களுடைய முதல் பார்வை? திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலாக 1963 சம்பத் அவர்கள் விலகி ஒரு தமிழ் தேசிய கட்சி விட்டு ஆரம்பித்தார். அதன் பின்னர் 1973 எம்ஜிஆர் அவர்கள் பிரிந்து இந்த அஇஅதிமுக என்ற கட்சி ஆரம்பித்தார்கள். அதற்கு பின்னர் அந்த கட்சி பல்வேறு துண்டுகளாக பிரிந்து கூட திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவை எந்த ஒரு பாதிப்பு ஏற்பாடு காணவில்லை. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் 1976 ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் 1989 தான் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் கழித்து ஆட்சிக்கு வந்தது. அந்த 13 ஆண்டு காலம் இயக்கத்தை வளர்த்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். சிதறூட்டாமல் படிப்படியாக வளர்த்து உள்ளாட்சி தேர்தலாகட்டும் நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் இப்படி வளர்த்து ஆட்சியை பிடித்தார்கள். அதன் பின்னர் ஆட்சி இழந்து மீண்டும் கிட்டத்தட்ட 1996 மீண்டும் இப்படி ஒரு ஆட்சி இழக்கும் பொழுதும் கடந்த 2011 ஆட்சி இழந்த பிறகு 10 ஆண்டுகள் ஆட்சி இல்லாமல் இருந்தோம். ஆனால் இப்பொழுது கூடிய தலைவர் தளபதி அவர்கள் மிகச்சிறந்த முறையிலே இயக்கத்தை வளர்த்து கொண்டு சென்றார். அதிமுக அப்படி இல்லை. இது என்னன்னு கேட்டீங்கன்னா 2 தான். இது கொள்கை அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு செயல்படக்கூடிய ஒரு இயக்கம். என்ன கொள்கை என்று கேட்டால் திராவிடம் அதே போல தமிழ்நாட்டினுடைய எழுச்சி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இது அடிப்படையாக கொண்டாந்து திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அதிமுக எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுடைய வளர்ச்சி தனிப்பட்ட நபர்களுடைய எழுச்சி இப்படி தான் அது இருக்குது. உதாரணத்துக்கு 2017 கூவத்தூரில் என்ன கூத்துக்களை எடப்பாடி செய்து அந்த கட்சியை கைப்பற்றினாரோ இப்பொழுது அதே கூத்துக்களை இவங்க செய்யறாங்க. புதுச்சேரி ரிசார்ட்ல ஆமா, அதே போல இப்பயும் அந்த புதுச்சேரியில தான் கொண்டு வச்சாங்க. நீங்க இந்த சிவி சண்முகன் ஒரு கேரக்டர் வரும், எல்லாம் நினைச்சு பாருங்க. ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது அவருடைய ரியாக்ஷன் பார்க்கணும். அதே போல சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அவர் என்ன நிலையில் அவரோட உடல் மொழி முகமொழி எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக தெரியும் என்ன ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் சின்னம்மா எங்கள் அம்மா அப்படின்லாம் பேசினார். சிறைக்கு சென்ற உடனே அப்படியே மாற்றி பல்ட்டி அடித்தார் எடப்பாடிக்கு. ஓபிஎஸ் மற்றவர்களாம் இழிவாக பேசினார். ஏன் சசிகலாவோட இழிவாக பேசினார். இன்றைக்கு அதே பாணியை இங்கே எடுத்திருக்கிறார், எடப்பாடி மீது எடுத்திருக்கிறார். அதுதான் அவருடைய பிறந்தநாள் இன்னைக்குன்னு நினைக்கிறேன். எடப்பாடி பிறந்தநாளைக்கு அவர் பிறந்தநாள் பரிசாக அவர் என்ன செய்தாரோ அதை அவர்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். அதாவது தொடர்ந்து ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அணி அணியாக பிரிந்து அது எதுக்காக பிரிகிறாங்கன்னா நீங்க அந்த இயக்கத்தை வளர்க்கணும் அப்படிலாம் அவங்க எனக்கு கிடையாது. தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும். இப்ப 5 ஆண்டுகள் பதவி இல்லாம இருந்துட்டாங்க. இப்ப அடுத்த 5 ஆண்டு பதவியில் எதிர்கட்சியா கூட இப்ப அவங்க இல்ல, 3வது இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ தங்கள் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எதை ஒன்றை சார்ந்திருக்க வேண்டும். அதுக்காக தான் அழியா வீட்டுக்கு நுழையா விருந்தாளியாக இவங்க தாவேக்காவுக்கு ஆதரவுன்ற ஒரு செயல்பாட்டை இந்த பிரிந்து சென்றனே எடுக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இங்கே போனால் ஏதாவது பதவி கிடைக்கும் வளப்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்க ஏற்படுத்தி அதன் செயல்பாடு தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் இப்படிப்பட்ட பேட்டிகள் ஒருவருக்கு ஒரு மிக கேவலமாக பேசிக்கொள்வது. இன்னும் சொல்ல போனால் அதிமுக ஐடி விங் தலைப்பில் இன்று வரக்கூடிய அந்த வாசகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக மோசமாக எதிர்த்தரப்பின்னு திட்டுறாங்க. இவைகளெல்லாம் இதுக்கு இன்னொரு காரணத்தை சொல்றாங்க. இதுக்கு என்ன திமுக தான் காரணம், திமுகவோட கூட்டணி வைக்கிறது அப்படின்னு. இந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்வும் நடக்கவே இல்லை. அதற்கு தான் நம்ம அமைப்பு செயலாளர் தெளிவாவே சொல்லியிருந்தாரு. அதான் தெளிவா அமைப்பு செயலாளர் கூட அண்ணன் RS பாரதியார் இன்னைக்கு பேட்டியில சொன்னாங்க. இதுக்கு முன்பாக அண்ணன் TKS இளங்கோன்னு ஒரு பேட்டியில சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு காரணமான MA பேபி CPM கட்சியை சேர்ந்தவர் அவரு தான் சொன்னதா செய்தி வந்துட்டு இருந்துச்சு. அவர் ஒரு தொலைக்காட்சியில் திட்டவட்டமா மறுத்தார். அந்த வார்த்தையை நான் சொல்லவே இல்லை அப்படின்னு. ஆகவே இல்லாத ஒன்றை அவர்களுக்குள்ளாக ஒருத்தருக்கு சொல்லிக் கொள்ள முடியாமல்
இல்லாத ஒன்றை திராவிட முன்னேற்ற பழி எதாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த காலத்திலேருந்து. எது செய்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும்தான். ஏன்னு கேட்டால் தமிழ்நாட்டுக்கு மக்களின் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம், திராவிடம் பேசக்கூடிய இயக்கம். எனவே இந்த இயக்கத்தின் மீது தான் அத்தனை சொல்லடிகளும் படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த அவங்க கட்சி பிரச்சனைகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவர்கள் குற்றச்சாட்டாக கூறுகிறார்கள். மக்களுக்கு தெரியும் அவங்க வந்து காசுக்காக ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. இப்போ யார் வந்து விஜய் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு கூட்டணி கட்சிகள் கொடுத்தது அப்படின்னு சொன்னால், திராவிட கூட்டணி கட்சி கொடுத்ததுன்னா இது வந்து ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது, மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்கும் நிலையில் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக மட்டும்தான் செயல்படும் என்பதை மிக தெளிவாக சொன்ன பிறகுதான் இந்த இது நடக்குது. தன்னுடைய தன்னுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டது. அதிமுக ஏதாவது சொல்லிச்சா? இப்போ தேர்தல் முடிஞ்ச உடனே தாவேக்காவும் அவங்க எம்எல்ஏக்களை கொண்டு போய் புகவத்தூர்ல அடைச்சாங்க. அதிமுக வண்டி புதுச்சேரியில் அடைச்சிச்சு, காங்கிரஸ் ஹைதராபாத்தில் அடைச்சிச்சு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் எதுவுமே சொல்ல, ஏன்னா எதிர்கட்சியான செல்வம் சொல்லியாச்சு. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து செயல்பட்டார்கள். ஆனால் திராவிட முன்னேற்றம் மட்டும் ஒரு தேர்தலை தமிழ்நாடு சந்திக்க வேண்டிய இப்போ தேவையில்லை, அது கொஞ்சம் காலம் போகட்டும், ஆளுநர் ஆட்சி தவிர்க்கப்பட வேண்டும், பிஜேபி கொள்ளை பிரமாணம் நுழைந்து விடுகின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து கூட்டணி கட்சிகளை அழைத்து நீங்களோட நிலைப்பாடு ஆதரவுடன் போகணும்னு சொல்லி இதை வெளிப்படையாக கூட்டணி கட்சிகள் சொன்னாங்க. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஒரு நிலைப்பாட்டிலும் மறைமுகமாலும் சரி உரிமையினாலும் சரி ரொம்ப உறுதியான முடிவுகள் எடுக்கக்கூடியது திராவிட. ஆமா ஆமா, நீங்க அவதுல பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து யாருமே ஓட்டு கேட்க அவங்கள ஆதரவு கேட்கல. அதிமுக ஆதரவு கேட்டாரா, பிஜேபி கூட்டணி கட்சி ஆதரவு கேட்டாரா, இல்லை பாமக யார்ட்டையும் கேட்கல. ஆனால் இவர்களாக இன்று தினம் கூடி நாங்கள் 30 பேர் இருக்கோம், இந்த பேக்கேஜ் சொல்லுவாங்க எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி, எங்க நாங்கள் 30 பேர் இருக்கோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும், நாங்கள் ஆதரவு தரோம் அப்படின்ற நிலைமைக்கு இந்த இதில் சிவி சண்முகம் அவர்கள் குவி குவி அதிமுக விட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் அவரு நான் வந்து கொறடா உத்தரவு போட்டிருக்கிறேன், நாளைக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. மக்களுக்கு இந்த ஒரு வாரமா ஒரு என்டர்டைன்மெண்டா போயிட்டு இருந்துச்சு தேர்தல் முடிவுகள்லாம், அதனுடைய தொடர்ச்சி இப்போ இவங்க என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறாங்க. தொடர்ந்து பேசலாம். இப்போ அதிரடி அன்பழகன் சார் கிட்ட கேட்கலாம். சார், இப்போ இந்த ஒரு வாரம் சாரும் சொல்லியிருக்காங்க ஒரு அரசியல் என்டர்டைன்மெண்ட் மாதிரி மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பம், மக்களின் கேள்வியாக இருப்பது என்னன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொரு ஒரு திராவிட கட்சி, ஆனா இருந்தாலும் இன்னும் வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாம பிளவுகள், காரணம் வந்து ஒரு தனிநபர் சார்ந்து தனிநபரினுடைய நலன் சார்ந்து அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. உங்களுடைய கேள்வி ஐயா வழக்கறிஞர்களும் கேட்ட கேள்வியும் அதை தொடர்ந்து நானும் பதில் சொல்ல வரும்போது, அதிமுக இரண்டாக, உங்கள் கேள்வி அதிமுக இரண்டாக உடைந்திருக்கிறது, உடைந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கேள்வியில் எனக்கு ஒரு சிறு திருத்தம் தர விரும்புகிறேன். அதிமுக இரண்டாக உடையவில்லை, ஏற்கனவே 5ஆக உடைந்து விட்டது. அதாவது நீங்க வந்து ஒரு பாட்டை எடுத்து அந்த பாட்டை அனலைஸ் பண்ணுங்க. இப்ப கான்டெம்பரரியில மூல காரணத்தோடு போனா அதிமுகங்கிற ஒரு கட்சி அஇஅதிமுக மாறின ஒரு கட்சி, அது 5ஆனது. 1 2 ஆகி, 2 3 ஆகி, 3 4 ஆகி, 4 5 ஆகி, என்ன பண்ணுவோன்னு தெரியாம இருந்தப்ப அதுல 1 தனியாகி, அது 2 ஆகி, இப்போ 7ஆனது. 7ஆகி இருக்கு. இப்பொழுது 1ஆனது, 2ஆனது, 3ஆனது கதை இப்போ 7ஆனது. இன்னும் எவ்வளவு ஆக போகிறது வேற. சார், ரொம்ப சரியா சொல்றீங்க. கான்டெம்பரரி மட்டும் வச்சு கேள்வி கேட்டேன், பட் நீங்க ஆரிஜின்ல இருந்து சொல்லிட்டீங்க 7ஆனது. இதுல இன்னொரு மிக முக்கியமானது, இந்த உடைதல், உடைந்து சுக்குநூறாதல், இதற்கெல்லாம் அதிமுக காரணம் என்பது நாம் வெளிப்படையாக பார்ப்பது. எந்த ஒன்றுக்கும் வெளியே தெரியக்கூடிய காரணம் ஒன்று, அனலைஸ் பண்ணும்போது அதற்கான அடிப்படை காரணம் ஒன்று. இந்த இவ்வளவு உடைதலுக்கு காரணம் திராவிட இயக்கத்தை சிதைத்து திராவிட இனத்தின் கையாலேயே திராவிட இனத்தையே கண்ணில் குத்துவதை போல பாரதிய ஜனதா என்கின்ற திராவிடத்தின் சித்தாந்த எதிரி, கொள்கை எதிரியில் இங்கே கால் ஊன்ற முடியாமல், காலை வைக்க முடியாமல், நடமாட முடியாமல் இருந்தவர்களுக்கு திராவிட இயக்கத்தை பயன்படுத்த வரலான்னு வந்தாங்க. அஇஅதிமுக திராவிட இயக்க பர்சன்டேஜில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட ஏதோ விட்ட குறை தொட்ட குறைட்டு கொஞ்சம்
தொக்கி இருக்கிற அந்த கட்சியை முதல்ல பிடிச்சாங்க. அவங்க தான் இந்த உடைதலுக்கான அடிப்படை காரணம். எல்லாத்தையும் உடைச்சிட்டு அவர் எடப்பாடி என்ன சொன்னார், ரொம்ப சிறப்பாக சொன்னார், யாரையும் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னார். நான் சசிகலாவை சேர்த்துக்க மாட்டேன்னார், நான் தினகரனை சேர்த்துக்க மாட்டேன்னார், நான் ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க மாட்டேன்னார், நான் செங்கோட்டையனை சேர்த்துக்க மாட்டேன்னார், நான் யாரும் சேர்த்துக்க மாட்டேன்னார். இப்போ என்ன நிலைமைன்னா அவரை யாரும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன ஆகி போச்சு, கடுமையான உடைத்து நொறுக்கி இருக்கிறார்கள். இதற்கு காரணம் பாரதிய ஜனதா என்கின்ற அடிப்படையில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய காரியம். அந்த காரியத்தை அவங்க ஏன் செய்யணும்? இந்த கட்சியை உடைக்கிறதுல அவர் ஆல் இண்டியா பார்ட்டி ஏன் இதை உடைக்கணும்னாக்க அதைத்தான் நம்முடைய தமிழக மேனாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ரொம்ப சிறப்பாக சொன்னார். இப்போ தேர்தலில் போட்டி யாருக்குன்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான், திமுகவுக்கும் டெல்லிக்கும் தான். ஏன்னா தத்துவ போர் இவங்கெல்லாம் சீனிக்கே வந்து என்னன்னா சும்மா அங்கிட்டு கிட்ட தாண்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உட்காரடம் இல்லாமல் எங்கே நிற்கிறது, யார் ஆதரிக்கிறது, யார் ஏற்றுக்குவான்னு நிற்கிறாங்க. இவங்களுக்குன்னு தனி ஒரிஜினாலிட்டி இல்லை, அதனால் இவங்க நிற்க முடியலை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி, ஒரு தத்துவார்த்தம், ஒரு கொள்கை இருக்கிறது. இன்றைக்கு கூட நம்முடைய மேனாள் துணை முதல்வர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக தன்னுடைய சட்டமன்றத்திலே அவருடைய உரையின் தொடக்கத்தில் பகுத்தறிவு பகலவன் பெரியார் என்று தொடங்கினார், சனாதனத்தை ஒழிப்போம் என்று முடித்தார். இதுக்கு ஒரு தத்துவம் இருக்கிறது. ஆனா அவங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. இந்த கொள்கை உறுதி, தத்துவத்தின் நிலைப்பாடு, இந்த உரிமைகள், உறுதியான ஒரு முடிவுகள், இது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம். அந்த தத்துவ போராட்டம், அந்த தத்துவ போராட்டத்துல முதல்ல யாரை காலி பண்ணணும்? இந்த அதிமுகவை காலி பண்ணணும். அது யாரோட நோக்கம்? பிஜேபியோட நோக்கம். பிஜேபி இருக்கின்ற பொலிட்டிக்கல் பார்ட்டியோட நோக்கம் இல்லை, ஆர்எஸ்எஸ் இருக்கின்ற அவங்க அப்பாவோட நோக்கம். அந்த அப்பாவோட நோக்கத்தை பிள்ளைகள் பிஜேபி ரொம்ப சிறப்பா செய்தார்கள். அப்ப பிஜேபி பின்னால இருந்து மறைமுகமா நிறைய வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத உங்களுடைய கருத்து சொல்றீங்க. அந்த ஆர்எஸ்எஸ் வேண்டுகோளுக்கும் தூண்டுதலுக்கும் விருப்பத்திற்கு பிஜேபி, அந்த பிஜேபியினுடைய அஜெண்டா தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதல்ல, திராவிட தத்துவத்தை அடிப்பது. எனவேதான் இது வந்து தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கு நடக்கும் போர், திராவிடத்துக்கும் ஆரியத்துக்கும் நடக்கும் போர். அதனாலதான் எதிர்க்கட்சி தலைவர் முடிக்கும் போது வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, சனாதனத்தை ஒழிப்போன்னு முடிக்கிறார். இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. அதிமுக எத்தனையா உடைஞ்சாலும் சரி அதல்ல பிரச்சனை. அதற்கு அடிப்படை ஆரியம், அதற்கு அடிப்படை ஆர்எஸ்எஸ், அந்த சித்தாந்த போர். அதுக்கு இன்னும் உடைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போதைக்கு வேலை என்னன்னா இங்க வந்து காலு உண்ட வரைக்கும் உடைக்கிற வேலை தான். திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கொள்கைகளை ரொம்ப உறுதிப்பாட நிறைய விஷயங்களை செய்வாங்கன்னு சொல்லிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசுவோம். திராவிட கொள்கை மொத்த வடிவமா இருக்காங்க, மொத்த வடிவமாக இருக்காங்கன்னு சொல்றீங்க. நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிந்தனை களத்தில் தொடர்ந்து பேசலாம். சிந்தனை களம் தொடர்கிறது. ஜூம் இணையம் வாயிலாக இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் தமிழ்தாசன் அவர்கள். திமுகவிலிருந்து அவர்கிட்ட போயிடலாம் நினைக்கிறேன். சார், இப்ப 47 சீட் வாங்கி ஏடிஎம்கே 3வது இடத்துல இருக்காங்க அந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம். இப்ப என்னன்னா அணிகளாக பிரிந்திருக்கிறார்கள். இரு அணிகள் தனித்தனியாக போய் சபாநாயகர் கிட்ட கடிதம் கொடுத்திருக்காங்க. நாங்க இந்த சைடு சட்டமன்ற குழு தலைவர் இவர் தான், இந்த சைடுல இருக்கவங்க இல்ல இவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொறடாவினுடைய பேரையும் மாற்றிருக்காங்க. இப்ப இங்க என்ன நடக்குது எக்ஸாக்டா? ஆக்சுவலா அங்க என்ன நடக்குது? ஏன் இந்த ஒரு குழப்பம் நீடிக்குது அதிமுகல? அதிமுக பொறுத்தவரை இப்பொழுது இயங்குவது பிஜேபியினுடைய பின்னணியில் தான் இயங்குது. தனிப்பட்ட முறையிலே அந்த இயக்கம் வந்து தங்களுக்கென்று ஒரு கொள்கை லட்சியம் எதுவுமே கிடையாது. காரணம், தேர்தல் நடந்து கொண்டு இருக்கும் போது அந்த முடிவுகள் வரும்போது என்னென்ன நடந்தது, அதற்கு முன்னர் என்ன நடந்த செயல்கள்லாம் நடந்தது என்பது நமக்கு எல்லாமே தெரியும். வேலுமணி மோகன் பகவத்தினுடைய ஆள். அவர் வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்த தொடர்புடைய தலைவரை அடிக்கடி சந்தித்து வந்தது, கோவையிலே மாநாட்டில் கலந்து கொண்டது. அதற்கு பிறகு செங்கோட்டையன் போன்றவர்கள் நேரே சென்று டெல்லியிலே சந்தித்தது, அமித்ஷாவை, மோடியை, அதை போல நிர்மலா சீதாராமன் இவர்கள் எல்லாம் சந்தித்து வந்தார். பிறகுதான் அவருடைய திட்டத்தின்படி, அங்கே வகுக்கப்பட்ட திட்டத்தின்படி, பாஜக போட்ட சதி திட்டத்தின்படி தமிழகத்திலே இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியை அகற்ற வேண்டும், அதற்கு என்ன செய்யலாம் என்று ஒரு சதி திட்டத்தை உருவாக்கித்தான் இவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அப்படி அனுப்பப்பட்டவர்கள் எங்கே இருக்கிறார்கள்?
வேலுமணி, அது போல அவர் சார்ந்தவர்கள் சி.வி. சண்முகம், இவர்கள் மேலாம் பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன. ஊழல் குற்றச்சாட்டுகள். இவர்கள்லாம் யாரு? அன்பர்கள்லாம் ஊழல் குற்றச்சாட்டுகள். அது போல எடப்பாடி பழனிசாமியார், அவர் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டு, வேலுமணி 98 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு, இதெல்லாம் பதிவாகி இருக்கிறது. லோட்டஸ், அதாவது அவங்க சொல்லக்கூடிய ஆபரேஷன் லோட்டஸ் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின்படிதான் இதெல்லாம் நடக்குது. கடந்த காலத்துல எப்படிலாம் நடந்துட்டு இருக்கு. தூய சக்தி ஊழல் சக்தியுடன் கூட்டணி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நடந்துட்டு. இவர்கள் தூய சக்தி என்று தாவேக நடிகர் சொன்னார். அவர் இப்ப ஆட்சியில இருந்துகிட்டு எடுத்த எடுப்பிலே திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்ததோ அந்த திட்டங்களுக்கெல்லாம் ஊர் உழைப்பது, தமிழகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் ஊர் உழைப்பது மட்டுமல்ல, எடுத்த எடுப்பிலேயே தமிழ் தாய் வாழ்த்துக்கு அவர்கள் 3ஆம் இடத்துக்கு தள்ளிவிட்டு முதலிடத்திலே இந்துத்துவ கொள்கை பற்றி முழுவதும் பாடக்கூடிய பாடலாக இருக்கக்கூடிய வந்தே மாதர் பாடலை திணித்தார்கள். அதற்கு பிறகு தேசிய கீதம், அதற்கு பிறகு 3ஆம் இடத்திலே தமிழ் மொழியை கொண்டு வந்தார், தமிழ் வாழ்த்தை பாட வைத்தார். இது அதாவது எங்க பதவியேற்பு விழாவில், முதலமைச்சர் என்ற முறையிலே பதவியேற்பு விழாவில், அடுத்து தற்காலிக சபாநாயகர் அவர்கள் பதவியேற்பு விழாவில் இதெல்லாம் செஞ்சுட்டாங்க. இது மட்டுமல்ல, இப்பொழுது இன்றைய செய்தி என்ன என்றால், ஒரு சோதிடரை அரசு ஆலோசகராக நியமித்து ரிக்கிராதன் பண்டிட் என்பவர், வெற்றிவேல் என்பவரை நியமித்து முதலமைச்சருடைய அலுவலகத்தில் உட்கார வச்சிருக்காங்க இல்லையா? இப்ப நீங்க பாருங்க, இது நீங்க சாதாரண நினைக்கக்கூடிய செயலா? இந்த கட்சியை உடைப்பதற்கு யாரும் தேவையில்லை. ஏற்கனவே ஓபிஎஸ் பிரிந்தார். ஏற்கனவே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இபிஎஸ் பிரிந்தார். இபிஎஸ் ஓபிஎஸ் அணி தோன்றும் போது அன்றைக்கு யாரு? ஆளுநர் இருந்தார். ஆளுநர் என்ன செஞ்சாரு? இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு வித்யாசாகர் என்பவர் அவரை சேர்த்து வைக்கிறதுக்கு 2017 ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி இருவரையும் பிடித்து அலுவலகத்திலே அரசு, அதாவது ஆளுநர் மாளிகையிலே உட்கார வைத்து இருவரையும் கையை பிடித்து தரகர் வேலை செய்தார். ஆடு மாடு சந்தையில் இருக்கக்கூடிய வேலையை போல செய்தார். இது செய்தது யாரு? ஆளுநர். ஆளுநர் யாருடைய ஏற்பாட்டு வந்தாரு? பாஜக ஏற்பாட்டு வந்தாரு. இப்பொழுதும் இந்த தாவேக்காவை உருவாக்கியது யார்? பிஜேபி பின்னணியிலே உருவாக்கப்பட்டிருக்கு. அவர் உருவாக்கப்பட்டு இந்த கட்சி இங்க வந்தவுடன் எப்படி எப்படியெல்லாம் வேலையெல்லாம் செய்கிறது என்று சொல்வதற்கு, உள்ளே திணிக்கப்படுவதற்கு, இந்த ஆட்சியை நீட்டிக்க என்ன செய்யலாம் என்று ஆயாராம் காயாராம் வேலையை மிக தெளிவாகவே பாஜக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த அதிமுக கட்சி உடைக்கப்பட்டு அவர்கள் வேலுமணி தலைமையில் 35 பேர் நாங்கள் தான் அணி தலைவர் என்று சொல்லி சட்டமன்றத்திற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அவங்க சொல்வது, எடப்பாடி சொல்வது, எடப்பாடி ஏற்கனவே செய்த துரோகம், சசிகலாவுக்கு செய்த துரோகம், இப்ப அது போல ஓபிஎஸ் செய்த துரோகம் இன்றைக்கு மிக நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்று சொன்னால் பிஜேபி தான். ஏற்கனவே அதிமுகவை உடைத்தது. அங்கே பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிவதற்கு காரணமாக காங்கிரஸ் கட்சி 1972 எம்ஜிஆரை வருமான வரியை காட்டினார்கள், பிரிக்கப்பட்டார். எம்ஜிஆர் இறந்த பிறகு வி.என். ஜானகி காலத்திலே 97 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் ராஜீவ்காந்தியினுடைய ஏற்பாட்டிலே அன்றைக்கு 32 எம்எல்ஏக்கள் வைத்திருந்த அந்த ஜெயலலிதா முதலமைச்சராக வேண்டும் என்று அன்றைக்கு உடைக்கப்பட்டு அந்த கட்சி சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டது. பிறகு சிலர் கூடி அவர்களை கூடி ஒன்றாக்கினார்கள். 91 ஆட்சிக்கு வந்த பிறகு நாவலர் பிரிஞ்சிருந்தார், அதை போல எஸ்.வி. சோமசுந்தரம் பிரிஞ்சிருந்தார், காளிமுத்து பிரிஞ்சிருந்தார், பல்வேறு பண்ருட்டி ராமச்சந்திரன் பிரிஞ்சிருந்தார். கட்சி உடைக்கப்பட்டது. அந்த காங்கிரஸ் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் மாநில கட்சிகளை உடைப்பது, சிதறடிப்பது பல வரலாறுகள் இருக்கின்றன. ஆகவே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அத்தனையும் பிஜேபியுடைய அதாவது கண்காணியில் தான். தூய சக்தி என்று சொன்ன அந்த நடிகர் விஜய் இன்றைக்கு ஊழல் சக்தியுடன் கைகோத்திருக்கிறார். வீடு தேடி ஒவ்வொருவராக போய் பார்க்கிறார். தூய சக்தி தான் அப்படின்னு தன்னை சொல்லி கொண்ட முதல்வர் விஜய் அவர்கள் ஊழல் சக்தியாக இருக்கக்கூடிய அதிமுகவோட தான் கைகோர்க்க இருக்காங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை முன் வச்சிங்க. இப்போ எப்படி இருக்குன்னா அதிமுக, நான் இப்போ கண்ணதாசன் ஐயா கிட்ட கேட்குறேன். அதிமுக ஒரு பக்கம் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவாளர் O.S. மணியன், இவர்கள் 2 பேருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்க இருக்கு. நம்பிக்கை வாக்கெடுப்பு டிவிகே அப்படின்ற ஒரு கட்சிக்கும் அதன்
தலைவராக இருக்கக்கூடிய முதல்வராக இருக்கக்கூடிய விஜய்க்கும் நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இதில் அதிமுக தற்போது நடத்தக்கூடிய விஷயங்கள் எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? இல்லை, இப்போ சார் நம்ம அன்பழகன் சார் பேசுனதாகட்டும் அல்லது தமிழ்தாசன் சார் பேசுனதாகட்டும் 2 விஷயம் அதில் சொன்னாங்க. ஒன்று, ஒரு கொள்கை போர் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. அது மட்டும் தொட்டுட்டு நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். இந்த தினம் மாண்பு எதிர்க்கட்சி தலைவருடைய உரையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிக தெளிவான நீரோடை போன்ற ஒரு உரை. அது மட்டுமல்லாமல் சனாதனத்தை நாங்கள் வேறறுப்போம் என்று சொன்னது. அவர் துணை முதல்வராக இருந்தபோது அவர் சொல்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இதை சொல்கிறார். உடனே வானதி சீனிவாசன் போன்றவர்களெல்லாம் இவங்கெல்லாம் தெரிந்தவே இல்லை, கட்சி தோற்று கூட இதை பேசுகிறீங்களான்னு. சனாதனத்தை பேசியதால் தான் ஆட்சி இழந்தோம் என்றால் சனாதனத்தை தூக்கி பிடித்த நீங்களே ஏன் தோற்று போனீங்க? இந்த கேள்வி மக்கள் கேட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஆகவே இவர்களெல்லாம் பிஜேபி தமிழ்தாஸ் மிக தெளிவாக சொன்னார், ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆளக்கூடிய அரசுகள் எல்லாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை, தங்களுக்கு பிடிக்காத கட்சிகளை எப்படியெல்லாம் உடைத்தெறியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு 1967ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் 1971ஆம் ஆண்டு மிக பெரும்பான்மை பெற்று ஆட்சி நடந்தபோது எம்ஜிஆரை தேடி கண்டுபிடித்து இயக்கத்தை உடைத்தார்கள். திரும்ப அதே எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இன்று எப்படி பல்வேறு துண்டுகளாக உடைந்து நாளைய தினம் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருவதில் அவர்கள் என்ன பண்ண பார்க்குறோம். இப்படி நீங்கள் கேட்டீங்க. இவர் ஒரு விப் ஒன்று சொல்கிறார், OS மணின்னு ஒன்று சொல்கிறார், நாளைக்கு வாக்கு போடணும்னு சொல்லிட்டு. அவர் வாக்கெடுப்பு அவர் வந்து யாருடைய இது ஆதரவை கேட்டார்? கேட்கவே இல்லை. அவருக்கு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கூட்டணி கட்சிகளை மட்டும்தான் வீடு தேடி ஆதரவு கேட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஜனநாயக முறைப்படி அதை தடுக்காமல் நீங்கள்லாம் முடிவெடுத்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஒரே ஒரு கட்சி தான் துரோகம் செய்த கட்சி, காங்கிரஸ் கட்சி. அதுக்கு வழக்கம் அது முதல் குத்தி விட்டு சென்றது. அது மோடி சொன்னதுனால தான் எங்களுக்கு தெரியாது கிடையாது, ஏற்கனவே தெரியும். அந்த இயக்கத்தை, அந்த காங்கிரஸ் கட்சியால் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டவர்கள், நானும் ஒருவன். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி என்பது ஆமா, காங்கிரஸ் மட்டும் கூட்டணியில் போயிட்டாங்க, மற்றவங்கள வெளியிலிருந்து ஆதரவு தராங்க. ஏன்னா அவங்க சொல்ல போயிட்டாங்க. அதாவது அந்த 5 பேருடைய வெற்றிக்கும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த தலைவரை பார்த்து ஒரு நன்றி சொல்லிட்டு நாங்கள் போக போகிறோம்னு சொன்னால் தலைவர் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. உங்களுடைய முடிவு போகணுன்னு தான் சொல்ல போகிறேன். எப்படி மற்ற கூட்டணி கட்சிகள் அவங்க முடிவெடுத்து கேட்டு அவங்க ஒப்புதல்னு சொல்ல முடிய மாட்டேன். அவங்க தகவலை சொல்லிட்டு போய் அந்த ஆதரவு கொடுத்தாங்க, வெளியிலிருந்து ஆதரவுன்னு. ஆனால் இவங்க வந்து பதவி ஆசைக்காக, அந்த பதவி ஆசைக்காக தான் அதிமுக இன்றைய தினம் 2ஆக சிதறுண்டு கிடக்கின்றது. இவர்கள் கேட்கக்கூடிய அந்த ஆதரவு என்பது அவர் கேட்காத ஒன்று. இதில் விப்புன்னு சொல்லும் பொழுது அப்போ நமது பொதுச் செயலாளர் நம்ம அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் தான் நியமிக்கணும். அவர் நியமித்தக்கூடிய விப்பு தான் சொல்கிறார், நாளைக்கு வந்து எதிர்த்து ஓட்டு போடுங்கன்னு. இது எதிர்த்து ஓட்டு போடாமல் ஆதரித்து ஓட்டு போடாமல் அவர்கள் வந்து பதவி நீக்க கோருகிற முடிவு எடுக்க விடும். ஆனால் அது சபாநாயகர் தான் எடுக்கணும். இன்றைய தினம் சபாநாயகர் 2 பேரும் போய் பார்க்குறாங்க. ஆக ஒரு கட்சி, புதிதாக ஆட்சிக்கு வந்த கட்சி, அதுக்கு வந்து எப்படியெல்லாம் அரசியல் சூதாட்டத்தை விளையாட வேண்டும் என்று சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைய தினம் அதிமுக ஆகிவிட்டது. அதற்கு சூத்திரதாரி வடக்கில் இருந்து தான் வந்திருக்க வேண்டும். நிச்சயமாக அதிமுக என்ற கட்சி அழியப் போகிறது என்று அந்த நாடாளுமன்ற தேர்தலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் எச்சரித்தார். டீலிமிட்டேஷன் ஆகட்டும், தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க தவறுதாகட்டும், இதிலெல்லாம் இந்த அதிகம் ஏதாவது தனியாக போராட்டம் நடத்துச்சா? எடப்பாடி அவர்களை ஏன் நீங்கள் அந்த நிதியை வாங்கி கொடுக்கல? போய் என்டிஏட்ட போராடி, என்டிஏ கூட்டம் தானே இருந்தீங்க, பிஜேபிகிட்ட போராடி தமிழ்நாட்டு கல்வி நிதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. இந்திய திணித்தால்தான் நிதி கொடுப்பேன், இந்தி படித்தால் நிதி கொடுப்பேன்னு ஒரு அரசு சொல்லுது. எதிர்த்து உங்களால் பேச முடிஞ்சுதா? டீலிமிட்டேஷன் வந்தப்போ தமிழ்நாடே போர்க்குளம் கொண்டது. திராவிட முன்னேற்றத்தால் முதலமைச்சராக இருந்தால் கூட அந்த மசோதாவை தீயிட்டு கொளுத்தினார். அந்த தேர்தல் பிரச்சாரம் நடக்கக்கூடிய தீயிட்டு கொளுத்தினார். ஆனால் அந்த மறுவரையறை இவர் வந்து தூக்கி பிடித்தார் எடப்பாடி பழனிசாமி. அப்போல்லாம் இந்த CV சண்முகம் இவங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? நீங்கள் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறீங்க, இதை எதிர்த்து நாங்கள் வந்து பிரிகிறோம். அந்த மாதிரி பிரிவினை கிடையாது. இந்த பிரிவினை என்பது ஆட்சி அதிகாரம் இல்லை, அதை சுவைக்க வேண்டும், அதை சுவைப்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற எண்ணத்தில் இந்த கட்சிகள், இந்த அதிமுக இருக்கின்றது. நாளைய தினம் நம்பிக்கை வாக்கெடுப்பில் இவங்க இந்த கட்சி தாவல் தடை சட்டம் பயன்படுத்தப்படுமா என்பதெல்லாம் நாளைக்கு நிச்சயம் தெரியும்.
சுய லாபத்திற்காக தான் அதிமுகவில் நடக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் தொடர்ந்து நடைபெற்று இருக்குன்னு நம்மளுடைய விருந்தினர் சொல்லியிருக்காங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள். சிந்தனை களம் நிகழ்ச்சி தொடர்கிறது. திரு அதிரடி அன்பழகன் அவர்கள் கிட்ட கேட்கலாம் இருக்கேன். 2 திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆள்கிறார்கள், மாற்றம் வேணும்னு ஒருத்தர் வருகிறாரு, அவர் முதல்வரும் ஆகிவிட்டார். இப்போ என்னன்னா, திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆளுதுன்ற போது திமுக கூட்டணியில் இருந்தவர்கள் வெளியிலிருந்த ஆதரவும் கூட்டணியில் இணைந்தும் தான் அவருக்கு ஒரு ஆட்சி இப்போ அமைந்திருக்கு. இங்கிட்டு அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாரும் இங்கிருந்து நாங்க போறோம், ரெடியா இருக்கோம்னு சொல்றாங்க. இதுவுமே திராவிட கட்சிகள்ல இருந்து தான் அவர் எடுத்திருக்காரு. இது எப்படி இருக்கு இந்த பார்வை? இது அதிமுகவுடைய கேம் ஏன் இப்படி ஒரு கேம் சேஞ்சரா அவங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க, வாண்டடா போய்? உங்களுடைய பார்வை. ஒரு ஆடுகளத்தில் ஏதோ ஒரு அணியில் ஆடணும். நானும் விளையாட்டு வீரர் போய் சொல்லிட்டு பவுண்டரியிலே நின்றுட்டு இருந்தாங்கன்னாக்கா அந்த ஆடுகளத்தில் அவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. இவங்கள ரெஃப்ரியும் கூப்பிடலை, எந்த டீமும் கூப்பிடலை. இவங்களா போய் நான் அங்கிட்டு போகிறதா இங்கிட்டு போகிறதான்னு சொல்லி ஒரு ஓரத்தில் நிற்பு நிற்கிறாங்க. ஆனால் அவங்க கூப்பிடவும் இல்லை இவங்களை. இவங்களுடைய நிலை இன்றைக்கு ஏதோ ஒரு கருத்தை மையமாக வைத்து அரசியல் களம் செய்திருக்க வேண்டும். ஒன்று பிஜேபி மாநில உரிமையை பறிக்கிறது, கவர்னரை வைத்து இரட்டை ஆட்சி முறையை செய்கிறது, திராவிடத்துக்கு எதிராக பார்க்கிறது. அப்போதெல்லாம் குரல் கொடுக்கல. மாநில உரிமையை மறுப்பதற்கு என்னென்ன சட்டம் இருக்கோ எல்லாத்துக்கும் படித்து பார்க்காம கைது போட்ட கதையா, ஏன்னு கேட்காம கைது போன கதையா முடிச்சிட்டாங்க. இப்போ கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் செய்து விட்டு ஏதோ ஒரு வகையாக சொல்கிறது இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் அல்ல. இவங்க திராவிட கட்சி என்பதை எதில் காட்டணும்னா தன்னுடைய உரிமை பொருளை காட்டணும். கவர்னர் அதில் நிகழ்ச்சி அவர் மாளிகையில் நடைபெறுது, வந்தே மாதரம் பாடல் பாடப்படுது. அதற்கு அடுத்து ஜனகண மனகதி, 3ஆவதாக தமிழ் மொழி வாழ்த்து, தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுது. அவருக்கு விருப்பமாக இருக்கலாம், அவருக்கு சட்ட உரிமை இருக்கலாம், அவருக்கு ஆப்ஷன் இருக்கலாம். உச்சநீதிமன்றம் கூட அதை அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லாமல் விடலாம். அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் கொள்கை அடிப்படையில் கருத்து சொல்ல வேண்டாமா, எதிர்க்க வேண்டாமா, மறுக்க வேண்டாமா? இதில் திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் என்பதல்ல. ஒரு உரிமை தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற வரலாறு, தமிழ்நாட்டினுடைய வரலாறு. தமிழ்நாட்டில் தமிழ் 3வது இடமா, 3வது தள்ளப்பட வேண்டுமா? வந்தே மாதரத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணும்? அந்த பாட்டுக்கும் எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது, என்ன பொருள் எழுதப்பட்டிருக்கிறது? ஏன் அதை எதுக்குறாங்க? இஸ்லாமியர்களை, சிறுபான்மையினரை அதில் கொச்சைப்படுத்தப்படுகிறது, அசிங்கப்படுத்தப்படுகிறது அப்படின்னு எதுக்குறாங்க. அது தேவையில்லைன்னு மறுக்கிறாங்க. அது அவங்களுடைய கருத்து. அது அவங்க வேணா செய்யட்டும். ஆனால் தமிழ்நாட்டில் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அந்த இடத்துல அவங்க உரிமையை குரல் கொடுத்துருந்தாங்கன்னா சரி. யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு போடுற போட்டி முக்கியம் இல்லை. அங்கே ஏற்கனவே எல்லாம் ஸ்டெபிளைஸ் ஆகி எல்லாம் சரியாக அவங்க இருக்கிற கட்டத்தில் என்னையும் சேர்த்துங்கன்னு சொல்கிறதுல ஒன்று. எதற்காக இந்த நகர்வு எதற்காக இருக்கலாம் சார்? இது தான் இருக்கிறவங்க காட்டிக்கிற கட்டமே ஆகிப்போச்சு. இப்போ யாருக்கு கை தூக்க போய் இப்போ எல்லோரும் கழட்டி விட்டது மாதிரி ஆன பிறகு இப்போ நானும் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செய்வதும் பிஜேபி என்கின்ற அவர்களுடைய ஊதுகுடலுக்கு நான் எப்போதுமே பாதிக்கப்பட்டவங்க அதே ரெடியாக தான் இருக்காங்க. நாளைக்கு இவங்களே பயன்படுத்த மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இவங்க கடுமையாக அதை எதிர்த்துருக்கணுமா இல்லையா? பிஜேபி தான் இவ்வளோ பேர் காரணம், இவ்வளோ செய்திருக்காங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் ஆதரிக்கிறோம். கவர்னர் ஆட்சி விடக்கூடாது என்பதற்காக ஆதரிக்கிறோம். ஆளுநர் ஆட்சி தமிழ்நாடு உரிமை பறிபோகக்கூடாது என்பதற்காக நாங்கள் இதை ஆதரிக்கிறோம். அப்படி சொன்னால் அது ஒரு காரணம். நாங்கள் ஆட்சியில் இடம்பெறவில்லை, வெளியே இருக்கிறோம். நாங்கள் கொள்கை அடிப்படையில் ஆதரிக்கிறோம். அல்லது இந்த ஆட்சிக்கு ஆதரவாக என்பது கொள்கை அளவில் அல்ல, ஆளுநர் ஆட்சி நடந்து விடக்கூடாது என்று சொல்வது அது ஒரு கோணம். அது இவங்க எந்த கோணத்தில் சொல்றாங்க? ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, இவங்க அதிமுகக்குள்ள 2 பிரிவுகளா தற்போது இப்ப கான்டெம்பரரியா பிரிஞ்சிருக்க 2 அணிக்கு காரணம் இந்த மாதிரி தாவேக்கு ஆதரவு கொடுக்க போறோம்னு வந்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தான் ஒரு பேச்சு பரவலா பேசப்படுது. எதனால இந்த ஒரு பிரிவு இப்ப வரணும், இந்த நேரத்துல ஏன் அப்படின்றதுதான் மக்களுடைய. அதாவது தன்னை காப்பாற்றிக் கொள்ள எதை வேண்டுமானால் செய்ய வேண்டும். தன்னை காப்பாற்றுவார்கள் என இருந்த நிலை தேர்தலுக்கு முன்பு வேறு. இப்போ அது காப்பாற்றப்படுமா, அதுக்கு வாய்ப்பு உண்டா என்ற அடுத்த கட்ட நகர்வுக்கு வரும்போது சரி என்னை எங்கேயாவது நிற்போம். அதாவது வெயிலுக்கு வர்றவர் நிலையில் அமர்வது போல இடந்து விடுகிறார்கள் என்றுதான் பொருளை தவிர இவங்க ஆதரவை யாரும் கேட்கல. இவங்க செய்ய வேண்டிய காரியம் திராவிட குரலை எழுப்ப வேண்டும், திராவிடத்துக்கு குரல் கொடுக்க வேண்டும்.
எந்த அணியிலும் இல்லாமல் இவர்களும் சொல்லலாம். இவங்க யாரும் கேட்கவும் இல்லையே. கேட்காமல் இருக்கும்போதே வெளியே போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இந்த நேரத்தில் அவர் கொள்கை சார்ந்திருக்க வேண்டும். அதிமுக எதற்காக, அதனுடைய கொள்கை என்ன, அந்த வகையில் போட்டி போடணும். அதை விட்டு 2 பேரும் பிரிஞ்சு போய் எது கெட்டு போனதுக்கு என்ன காரணமோ அதை யாரை கட்டி பிடிக்கிறது என்பதற்காக போட்டி போடுவதா? எதை தொட்டால் நமக்கு நட்டமோ அதை யார் சீக்கிரம் பிடிப்பது என போய் நிற்கக்கூடாது. எனவே பிஜேபியை எதிர்க்க, பிஜேபி சூழ்ச்சியிலிருந்து தன்னை பாதுகாக்க அல்லது இந்த கட்சியை பாதுகாக்க, அதிமுகவை பாதுகாக்க முனைய வேண்டுமே தவிர அதை விட்டுட்டு இது வேற ஒன்றை செய்வது குறிதவறிய போக்கு. தொடர்ந்து நம்ம பேசலாம். தமிழ்தாசன் சார் கிட்ட அடுத்த ஒரு விஷயத்தை கேட்கலாம். அதிமுகக்குள்ள இப்படி ஒரு குழப்பம் நீடிச்சிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல இரு அணிகளாக பிரிந்திருக்கிறதுல CV சண்முகம், SP வேலுமணி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய சில எம்எல்ஏக்களை இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் சந்திச்சிருக்கார். இந்த சந்திப்பை நம்ம எப்படி பார்க்கிறது? இதை எந்த ஒரு அடுத்த கட்ட நகர்வா இருக்கும் இந்த சந்திப்பு? இல்ல அவங்க சந்திச்சிருக்கிறாங்கன்னு சொல்லும் போது அதில் இருப்பவர்கள் யார், அவருடைய பின்னணி என்ன, முந்தைய வரலாறு என்ன, அவர்கள் மேல் இருக்கக்கூடிய வழக்குகள் என்ன என்பதை ஒன்றிய அரசினுடைய பார்வையில் அவங்க கைவிடப்பட்டு இருக்கிறார். அவருடைய ஏவல்களின் அடிப்படையில் தான் இதெல்லாம் நடக்குது. இந்த அடிப்படையில் தான் அவர் சண்முகமா இருந்தாலும் வேலுமணியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவர்களை போய் சந்திப்பது, அந்த கட்சியை உடைத்து ஆதரவு கொடுப்பது என்பது இருக்கு. நாளைக்கு 2/3 மெஜாரிட்டி என்ற அடிப்படையிலே அது அரசியலமைப்பு சட்டத்தின் 10ஆம் அட்டவணையின்படி அது என்ன நடக்குங்கிறது இருக்கு. அதே நேரத்துல இத இன்னைக்கு என்னத்தை நடக்கிறது இல்லை. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் 1952 அன்றைக்கு அண்ணா அவர்கள் கட்சி 49 தொடங்கிய பிறகு நேரடியாகவே நாம் தேர்தல் நிக்கல. 57 நம்ம நின்னோம். ஆனா 52 நம்ம கிட்ட கேட்டாங்க, ஆதரவு கேட்டாங்க. அப்ப ஆதரவு கேட்டு அந்த கட்சிகள் அன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்ம 2க்கு உழைப்பாளர் கட்சிக்கு ஆதரவு கொடுத்தோம். அதை போல பார்த்தா இன்னொரு கட்சிக்கு நினைக்கிறேன் காமன்வெல்த் அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்தோம். அந்த ஆதரவு பெற்று அன்றைக்கு அதாவது காண்றது பெரும்பான்மை பெற முடியல. அதனால நம்ம ஆதரவு கொடுத்த இவர்கள் அன்றைக்கு வந்துட்டாங்க. 42 எம்எல்ஏக்கள் வந்தாங்க, 9 எம்பிக்கள் என்று நினைக்கிறேன் அவர்கள் வந்துவிட்டார். திமுகவுடைய ஆதரவாக வெற்றி பெற்றவர். ஏனென்றால் அண்ணாவிடம் உங்களுடைய லட்சியத்தை, கொள்கையை, எங்கள் கொள்கைகளை நாங்கள் நிறைவேற்றும் என்று வாக்குறுதி கொடுத்தார். வாக்குறுதி கொடுத்ததன் அடிப்படையிலே வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றவுடன் இதே போல 1000 காயாரம் என்ற முறையிலே கட்சி மாறுவது உடனே இன்றைக்கு எப்படி விஜய் கட்சிக்கு சென்று நம்ம கட்சியில இருந்து வெற்றி பெற்று சில நிபந்தனை பேரிலே நாங்கள் சேர்கிறோம், மதசார்பற்ற அணி என்ற அடிப்படையில் அங்கு சேர்கிறோம் என்றெல்லாம் சொல்லி போயிருக்கிறார்களோ அதை போல அன்றைக்கு என்ன நடந்தது? உடனே காமராஜர் அன்றைக்கு காங்கிரஸ் தலைவர் அவரே வேலை செய்தார். வேலை செய்து நம்மால் உருவாக்கப்பட்ட வெற்றி பெறப்பட்ட எம்எல்ஏக்களை தூக்கினார், எம்பிக்களை தூக்கினார். தூக்கி ராஜாஜியை முதலமைச்சர் ஆக்கினார். இந்த வரலாறு அன்றைக்கு இருக்கிறது. இது மட்டுமல்ல, இப்பொழுது பிஜேபி என்ன செஞ்சிருக்கு தொடர்ந்து உங்களுக்கு தெரியும். அப்படி மராட்டியத்தில் என்ன நடந்துச்சு? 2022 நடைபெற்ற ஏக்நாத் சிங் என்பவரை சிவசேனா கட்சியில் இருந்து தூக்குறாங்க. தூக்கி 22 எம்எல்ஏக்களை பிரிச்சு மகா விகாஸ் அகாடி என்ற உத்தவ் தாக்கரே அரசை கவிழ்ந்தார்கள். அது போல மற்றொரு கட்சியாக இருந்த அந்த மற்றொரு கட்சி தேசிய காங்கிரஸ் அதை பிளவுபடுத்தினார்கள். அதில் இருந்து கொண்டு வந்த அஜித் பவாரை துணை முதலமைச்சர், இவர் அதாவது இன்னொரு மற்றொரு அவர் பாஜக கட்சியை சேர்ந்த ஒரு துணை முதலமைச்சர். இது மராட்டியத்துல. மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் அரசாங்கத்தை கவுத்தாங்க. அங்க இருந்து சிந்தியாவை தூக்குறாங்க. 22 எம்எல்ஏக்களை கொண்டு வந்தாங்க. இது மட்டுமல்ல, மற்றொரு சொல்றேன், பீகார்ல நிதிஷ்குமார் அரசாங்கம் ஐக்கிய ஜனதா தளத்தை பிளந்தாங்க. பிளந்து அதே போல மற்றொரு கட்சி இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் கட்சியை உடைச்சாங்க. அது உடைச்சி கொண்டு வந்து அவங்க ஆதரவு என்ற பேராலே அன்றைக்கு ஒண்ணாக்குறாங்க. பிஜேபி பின்னணியில் இருந்து அவங்க கூட்டணி அமைச்சாங்க. மேற்கு வங்கத்தில் என்ன நடந்துச்சு? இது இன்னைக்கு முதலமைச்சர் சுவேந்து, இந்த சுவேந்து அதிகாரியை தூக்குனாங்க. அவர் மேல வழக்கு, பல வழக்கு, இன்னும் பல பேர் இருக்காங்க. ஆக திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து மம்தா பானர்ஜியில் இருந்து வலுவான ஒருவரை தூக்கி அவர் பின்னணியில் இருந்தவரை கொண்டு போனாங்க. இன்றைக்கு என்ன அவர்கள் 207 இடங்கள் பிடித்தோம் என்று பாஜக சொல்லிக் கொண்டு ஊழல் செய்து கட்சியை உடைத்து இன்றைக்கு கொண்டு வந்து
இன்னைக்கு அவர் முதலமைச்சர். யாரு? திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து கொண்டு வந்தவர் முதலமைச்சர். இது மட்டுமா? ஒன்று ரெண்டு நான் சொல்றேன். பஞ்சாப்ல என்ன பண்ணாங்க? கெஜ்ரிவால் அவங்க கட்சி சேர்ந்து 7 பேர் எம்பியை தூக்கி இருக்காங்க. 40 எம்பி எம்எல்ஏக்கள் வந்து பேசினா சொல்றாங்க. அடுத்து ஹரியானாவில் என்ன பண்ணாங்க? சுயேட்சை எல்லாத்தையும் தூக்குனாங்க. ஜேஜேபி அவங்க ஆதரவுடன் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு பிஜேபி செஞ்சுச்சு. இன்னொன்னு டெல்லியில என்ன பண்ணாரு? இதே அரவிந்த் கெஜ்ரிவால் மீது வழக்கு, அவருடைய சம்பந்தப்பட்ட அனைவரும் 2-3 பேர் வழக்கு சிறைக்கு அனுப்பினார்கள். சிபிஐ இன்றைக்கு குற்றச்சாட்டு செய்தது பதிவு சொல்ல தப்புனாங்க. மொத்தம் 100 கோடி ரூபாய் பேரம் பேசினாங்க. இன்றைக்கு சொல்லப்பட்டு மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு சொன்னாங்க. தெலுங்கானா என்ன பண்ணாங்க? சந்திரசேகரன் அவர்களுடைய கட்சியை பேரம் பேசி ஒவ்வொருவருக்கும் 200 கோடி கொடுக்கிறேன்னு சொல்லி பேரம் பேசி பாஜக பின்னணியில் 40 எம்எல்ஏக்களை கொண்டு வரோம்னு சொல்லிட்டு பேசினாங்க. இவ்வளவு நடத்தது யார்? இவ்வளவு செய்தது யார்? பிஜேபி தான். ஆக பிஜேபி பீகார்ல, மேற்கு வங்கத்தில, தெலுங்கானாவில, டெல்லியில, இன்னும் சொல்ல போனால் ஆந்திராவில நம்ம இன்னைக்கு இருக்காரு அவர் சந்திரபாபு நாயுடு, அவருடைய கட்சியுடைய எம்எல்ஏக்களை தூக்குனாங்க, அவருடைய எம்பிக்களை தூக்குனாங்க. எல்லாத்தையும் கட்சியில சேர்த்தாங்க. சலவை இயந்திரமாக மாறினாங்க. வாஷிங் மிஷின் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நடந்து கொண்டாங்க. இடியை பயன்படுத்தினார்கள் அமலாக்கத்துறை, அதை போல சிபிஐ பயன்படுத்தினார்கள், வருமான வரித்துறையை பயன்படுத்தினார்கள், இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தையே பயன்படுத்தினார்கள். இந்த அளவுக்கு பின்னணியில் இருந்து கொண்டு இவ்வளவு பேரையும் சித்து விளையாட்டுகள் விளையாடுவது யார் என்றால் இதே பிஜேபி தான். கர்நாடகத்திலே அன்றைக்கு உடைத்தது எடியூரப்பா வந்தபோது ஆதரவு காட்டுவதற்கு எல்லாம் காங்கிரஸ் உடைத்தது. அது மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய தேவேகவுடா அவருடைய மகன் குமாரசாமி உட்கார்வதற்கு ஏற்பாடு செய்தது. பல்வேறு சித்து விளையாட்டுகள் செய்தது அன்று முதல் இன்று வரை தொடர்கிறது. இது வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்யப்பட்ட, அதிமுக உடைக்கப்பட்ட செய்திகளுக்கெல்லாம் பின்னணியில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான், அமித்ஷா தான், அவனுடைய மேலே இருக்கக்கூடிய மோடி தான் என்பதில் எந்த விதமான வேறுபாடு இல்லை, மாறுபாடு இல்லை. உள்ளே பெரியார் அடிக்கடி சொல்வார், பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்று சொல்வார். இன்றைக்கு பார்த்தால் அதே ஊழல் கட்சி என்று சொன்ன நடிகர், நாங்கள் தூய சக்தி என்று சொன்னவர், அவர் ஊழல் சக்தியினுடன் சேர்ந்து கொண்டு இன்றைக்கு இவ்வளவு வேலையின் சட்டசபையில் பெரும்பான்மை நிரூபிக்கிறோம் என்று சொல்லி நாளைக்கு அவர்களை சேர்த்துக் கொண்டு அவர் வீடுக்கே சென்றிருக்கிறார். சி.வி. சண்முகம் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டவர். அவர் வீட்டுக்கே சென்று இன்றைக்கு ஆதரவு கேட்டு நாளை தினம் அவர் சட்டமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டவுடன் அவருடைய அமைச்சர்கள் யார் யாருக்கு அமைச்சர் பொறுப்பு என்று கொடுக்கப்படும். இந்த விளையாட்டு தொடரும். பாருங்கள், தமிழ்நாட்டின் உரிமை பறிக்கப்படும், மாநில சுயாட்சி கொள்கை போகும், மொழி உரிமை பாதுகாக்கப்படாது, அதை போல இன உரிமை பாதுகாக்கப்படாது, பொருளாதாரம் சீரழியும், திட்டங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் அனைவரும் கிடப்பில் போடப்படும், நிதி கேட்க முடியாது என்ற கொள்கை இன்றைக்கு ஆரம்பித்து விட்டது. அது தொடரும் என்பதை நீங்க சற்று பொறுத்திருந்து பாருங்க. நாளைக்கு தெரிஞ்சிடும் நம்பிக்கை வாக்கெடுப்புல என்ன நடக்குது அப்படின்றத நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிறைய விஷயங்களை பேச இருக்கும். இணைந்திருங்கள். சிந்தனை களம் நிகழ்ச்சி தொடர்கிறது. ஒருவேளை நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்குது, அதில் அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அந்த சைடில் போய் நம்பிக்கை வாக்கெடுப்பில் மாற்றி அவங்க ஓட்டு போடுறாங்க. அதாவது ஆதரவாக கொடுக்காதீங்கன்னு எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்திருந்தாலும் ஒரு சிலர் போய் அப்படி அவங்க ஓட் பண்ணுறாங்கன்னா என்ன நடக்கும்? ஒருவேளை இவர்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்துட்டா? ஏன்னா இப்பொழுது கிடைக்க தகவல் படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுச்சேரியில் இருந்த பொழுது 47 உறுப்பினர்களிடமும் அவர் சேர்த்து கையொப்பம் பெற்று அந்த சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தகவல் சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் அவர் நியமிக்கக்கூடிய கொறடா, அந்த கொறடா சொல்லக்கூடிய உத்தரவு பண்ணிட்டு தான் செல்லும். அப்படி செல்லும் பொழுது கட்சி தாவல் தடை சட்டத்துப்படி 2/3 ஸ்பிளிட் இருக்கணும். 3/2 பங்கு பேர் கடந்துட்டாங்கன்னா அப்போ 32 பேர் இருக்கணும் 47 பேரில். அந்த 32 பேரும் தனியாக பிரிந்து வாக்களித்தாங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் பொருந்தாது. ஆனால் இவங்க சொல்கிற 30 பேர் பொறுத்தானா கட்சி தாவல் தடை சட்டத்தினால் ஒரு பதவியை இழந்து போவாங்க இந்த வாக்களித்தவர்கள். இந்த கொறடா உத்தரவு கட்சி தாவல் தடை சட்டம் பொருந்தாது. அந்த 32 பேர்னா அது பெர்மிசபிள் ஆகிடுது. அது அந்த பிரிவுன்றது பிளவுன்றது சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளத்தக்க பிளவாகிடுது. ஆனால் அந்த குறைவாக இருந்துச்சுன்னா அந்த கட்சி தாவல் 10th ஷெட்யூலில் இருக்கக்கூடிய அந்த கட்சி தாவல் ஆன்டி டிஃபெக்ஷன் லா அட்ராக்ட் ஆகிடும். அது அட்ராக்ட் ஆகும்பொழுது இவர்களுக்கு பதவி போயிடும். இதை தீர்மானிக்கக்கூடியவர் சபாநாயகர் தான். அதனால் சபாநாயகர் நாளைக்கு என்ன முடிவெடுக்க போகிறான்றதை பொறுத்து தான் அதிமுக எதிர்காலம் இருக்குது.
அல்லது அவர்கள் வந்து எல்லாருமே எதிர்த்து ஓட்டு போட சொல்லி விப்பு கொடுத்துட்டாங்க. எதிர்த்து தான் ஓட்டு போட முடியும். அவங்க ஓட்டு போடாமல் வாக் அவுட் கூட பண்ண முடியாது. வராம இருந்தால் அதுக்கான காரணத்தை வந்து கட்சி தலைமைக்கு விளக்கணும். இந்த காரணத்துக்காக நான் வராமல் இருந்தேன்னு சொல்லிட்டு அது ஏற்றுக்கொண்டால் பரவாயில்ல. அப்படி ஏற்றுக்கொள்ள முடியலன்னா கட்சி தலைமை கடிதம் எழுதி அவங்க கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி சபாநாயகர்கிட்ட கேட்கலாம். இதுதான் சட்டத்தினுடைய நோக்கம். அதனால் நாளைக்கு வந்து சபாநாயகர் எப்படி செயல்படுறாரு. இதில் வேடிக்கை என்னென்னா, இதே ஜேசிடி பிரபாகரன் அவர்கள், வைத்திலிங்கம் அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், மனோஜ் பாண்டியன் அவர்கள்லாம் அதிமுகவால் இதே எடப்பாடி பழனிசாமியால் வெளியே நீக்கப்பட்டவர்கள். இந்த 4 பேருமே நாளைக்கு அவையில் இருக்காங்க. இதில் ஜேசிடி பிரபாகர் வந்து அவைத்தலைவராக இருக்கிறார். அதனால் அவரால் பாதிக்கப்பட்டவர் இவர். அதில் என்ன நடவடிக்கை எடுப்பார் என்பது நாளை இதில் தெரியும். அது சட்டத்தின் பார்ப்பட்டதா அல்லது அரசியல் சூதாட்டத்தின் பார்ப்பட்டதான்றது நாளை தெரியும். நாளை பார்க்கலாம் அப்படின்றது சொல்றீங்க சார். உங்ககிட்ட கேட்கணும்னா, இப்போ இந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருக்காங்களா, அவங்க மேல ஒவ்வொரு ஆள் மேலேயும் ஒவ்வொரு ஊழல் குற்றச்சாட்டு. அதை நம்ம கண்ணதாசன் ஐயா அவர்கள், தமிழ்தாசன் ஐயா அவர்களும் சொல்லியிருந்தாங்க நிறைய தடவை. இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கும் போது தாவேக தலைவர் தூய சக்தி முதல்வராக இருக்கிறார், தூய சக்தி தான் வேணும்னு சொல்றாரு. இந்த சக்திகளை எல்லாம் எப்படி நாளைக்கு ஏற்றுக்கொள்வாரா ஒருவேளை அவர்களெல்லாம் ஓட்டு போடும்போது அவர் கட்சிக்கு? அவர் தூய சக்தின்னு எதை சொன்னாருங்கிறது இப்போ வெளியாயிடும். அப்ப அந்த தூய சக்தின்றது ஒரு பிம்பமா? அது ஒண்ணு, தூயங்கிற சொல்லுக்கு அவருக்கு சரியான பொருள் தெரியலையா, அல்லது தூய சக்திக்கு எதிரான தூய சக்தினாரா, அல்லது இவர்கள்லாம் உண்மையில் தூய்மையானவர்களா என்பதை பார்க்கும்போது அவர் வெளிச்சமாகிறார். முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறார். அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் பொறுப்பான வார்த்தையை சொல்லியிருக்கிறார். என்ன வார்த்தை? தூய சக்தி சொன்னார். நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் மிக சிறப்பாக பேசும்போது சொன்னார், திமுக எப்போதும் ஆக்கசக்தியான, இது ஆக்கசக்தி, அறிவு சக்தி. இது அழிவு சக்தி அல்ல, இது தீய சக்தி அல்ல, இது ஆக்கசக்தி. ஆக்கசக்தி என்றால் அறிவு சக்தி. அறிவு சக்தி என்பது இந்த திராவிட இயக்கத்தினுடைய தொடக்கம். அந்த அறிவு அடிப்படையில் தான் உருவானது. எனவே இந்த சக்தி என்பது மிக சிறப்பாக அவர் சொல்லிட்டார். ஆனால் அவங்கெல்லாம் இப்போ சக்தி, இந்த அறிவு சக்தி, ஆக்க சக்தி அதையெல்லாம் மாறி மாறி குழப்புறவங்க. இப்போ எல்லாருடைய ஐயா சொன்ன மாதிரி, தமிழ்தாசன் ஐயா சொன்ன மாதிரி, பூனைக்குட்டி வெளியே வந்தது என்பதை விட, பூனைக்குட்டி வெளியே வந்தது என்பதை விட முகமூடி அணிந்து வந்தார்கள் பாருங்கள். இப்போ எல்லா முகமூடியும் வெளிப்படையாக தெரிவதற்கான வாய்ப்பு வருகிறது. அந்த பிஜேபியினுடைய வடிவம், பல வடிவம். நம்முடைய பேரறிஞர் அண்ணா சொன்னார் இல்லையா, ஆரியம் பேசனா இரண்டுடையாய் போற்றி அப்படி சொன்னார்ல, அந்த புத்தி, அவருடைய வெளிப்பாடு, அவர் செய்திருக்கக்கூடிய எல்லா காரியமும் ரொம்ப நாள் நீடிக்க வாய்ப்பில்லை. அதாவது இந்த இதில் வெளிப்படைய வரும். திராவிட மாடல் ஆட்சியினுடைய தூய்மை, திராவிட மாடல் ஆட்சியினுடைய சிறப்பு மிக சிறப்பாக போற்றப்படும் காலம் விரைவில் வந்து கொண்டிருக்கிறது. விரைவில் வந்து கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம தமிழ்தாசன் ஐயா கிட்ட கேட்டலாம். ஐயா, நாளைக்கு காலையில் 9:30 வந்து நம்பிக்கை வாக்கெடுப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னதாகவாவது ஒரு அதிகாரப்பூர்வமாக அதிமுகலேருந்து ஏதாவது பிளவு இல்லை, பிரிவு இல்லை அப்படின்றது ஏதாவது ஒரு செய்தி வருமா, இல்லை வேற மாதிரியான செய்திகள் வருமா? இது நம்பிக்கை வாக்கெடுப்பில் இது பிரதிபலிக்குமா அப்படின்றது தான் உங்களுடைய நிறைவு பார்வையாக கேட்க இருக்கோம். இல்லை, இதுல வந்து நாங்கள் ஒன்றுபட்டு தான் நிற்கிறோங்கிறத வந்து செய்தி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. காரணம், அப்படி இருக்குன்னு சொன்னாக்க, ஒன்றுபட்டு சொன்னா எடப்பாடி பழனிசாமி போய் இவர் பார்த்துருக்கணும், நடிகர் போய் பார்த்துருக்கணும், ஜோசப் விஜய் அவர்கள் அதை போய் பார்த்துருக்கணும். பார்த்தாரா என்பது நமக்கு தெரியாது. அதே நேரத்தில் பார்த்த நபர் வந்து யார் என்பது CV சண்முகத்தை போய் பார்த்திருக்கணும். அது இந்த கட்சி வந்து அதிமுகவை உடைத்து அது தனக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் கொடுத்திருக்கிற கடிதத்தின் எண்ணிக்கையின் அடிப்படையிலே அவர் வந்து போய் பார்த்திருக்கலாம். ஆக அவங்க போய் பார்த்து நாளைக்கு நடக்கக்கூடிய ஃப்ளோர் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய சட்டமன்றத்தில் வருகை தந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான், வாக்களிப்பின் அடிப்படையில் தான் அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இரண்டாவது நண்பர் அன்பழகன் பேசினார். நமது வழக்கறிஞர் கண்ணதாசன் அவர்களும் ஒரு சில கருத்துக்களை நல்லாவே பதிவு பண்ணாங்க. ஆக அவங்க 2/3 மெஜாரிட்டி, 3/2 பங்கு உறுப்பினர்கள் மாறி ஒரு கட்சியில் இருந்து இடம்பெயர்ந்து
அவர்கள் வந்து வாக்களித்தால் அது செல்லுபடியாகும் என்ற அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது என்றாலும் எந்தெந்த கோணத்திலே அதை ஆராயப்பட வேண்டும் என்பதை அன்றைக்கு அவைத்தலைவர் எடுக்கிற முடிவு ஒன்று இருக்கிறது. முடிவை, அதாவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக அவர் செயல்படுகிறார் என்று சொன்னால் நம்ம வழக்கு மன்றத்திற்கு போகலாம். ஆனா அதே நேரத்தில் எடுத்திருக்கிற முடிவு அன்றைக்கு என்ன இருக்கிறது, அந்த அரசாங்கத்தை காப்பாற்ற என்ன முடிவு எடுக்க போகிறார் நாளைக்கு என்பதை அவர் செய்கிற அந்த நியாயம் நீதி என்ற அடிப்படையில் தான் நம்ம பார்க்க முடியும். ஆகவேதான் இது மிக தெளிவாக நமக்கு தெரியும். அவர்கள் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பில்லை. உடைத்து அவர்கள் வெளியேறுகிறார்கள். சட்டமன்றத்துக்கு வந்தபோதே அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியேற்புக்கு கலந்து கொள்ளாமல் சி.வி. சண்முகம் சண்டை போட்டு விட்டு வெளியேறிவிட்டார் என்ற செய்தியெல்லாம் ஊடகத்தில் வந்தன. இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறாங்க. வேலுமணியும் அவர் தனது கோணத்திலே இருக்கிறார் என்று சொன்னால் அவராக முடிவெடுக்கவில்லை. அவருக்கு மேலிடத்திலிருந்து அழுத்தம் மிக சிறப்பாக இருக்கிறது. அவர் மோகன் பகவத்தினுடைய ஆள், RSS ஆள் என்று மிக தெளிவாகவே அன்றைக்கு ஊடகம் எழுதியிருக்கின்றன. அவர் கோவையில் நடைபெற்ற கூட்டத்திலும் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த மோகன் பகவத்துக்கு பெரிய மாலை மரியாதை செய்து ஒரு அண்ணாவின் தம்பி இவர் வந்து மிக தெளிவாகவே போய் சென்று பெரியாருக்கு சேவை செய்வது போல காட்டிக்கொண்டார். அங்க போய் அவர் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார் என்பது நமக்கு தெரியும். ஆகவே அதிமுக என்பது மதுரையில் நடைபெற்ற மாநாட்டிலே கலந்து கொண்டு பெரியாரை ஒளிபரப்புவதை நிறுத்தினார்கள். அண்ணா சொல்கிற கருத்தை நிறுத்தினார்கள். அந்த படத்தை ஒளிபரப்புவதை நிறுத்தினார்கள். நிறுத்தியது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு எதிராக இவர்கள் கருத்தை திணித்து ஒளிபரப்பப்பட்ட படத்தை பார்த்து அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு கைத்தட்டியவர் தான் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள். ஆகவே அவர்கள் அதிமுக வேறு, பாஜக வேறு என்பதே அல்ல. அவருடைய பின்னணியில் வேறு இந்த பேரிலே அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. நாளை தினம் அவர்கள் ஒன்று சேர்வ மாட்டார்கள். எப்படி OPS பிரிந்திருந்தாரோ, எப்படி EPS பிரிந்து வேலை செய்தாரோ அதை போல இருக்கும். இது டிஸ்குவாலிபிகேஷன் என்று சொல்லக்கூடிய கருத்துகள் தான் நாளைக்கு உருவாகும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது உறுதியாக நடக்கும் என்பதுதான், ஒன்று கூட மாட்டார்கள், உறுதியாக நடக்கும். காரணம், மேலே இருந்து ஏவக்கூடியவர் அவர் மோடியும் அமித்ஷாவும் தான். அவர்கள் செய்திருக்கிற காரியம் ஏற்கனவே OPS-ஐயும் EPS-ஐயும் சேர்ப்பதற்கு 2017 எடுத்த முடிவை, ஆளுநர் மூலம் வைத்து மாளிகையிலே எடுத்த முடிவை இப்பொழுது ஏன் அவங்க கூட்டணியிலே இருந்து அந்த அதிமுக இன்றைக்கு இருக்கிற அந்த நிலையில் கூட்டணியிலிருந்து தேர்தல் செயல்பட்ட அவர்களை இப்படியெல்லாம் பிரிந்து இருக்கிறீர்களே என்று சொல்லி ஏன் மோடியும் அமித்ஷாவும் கூப்பிட்டு ஒன்றுபடுத்தவில்லை? இந்த கேள்வி இருக்கிறது. அப்ப அவங்க எதை வேணுமாலும் செய்யலாம்னு சொல்லிட்டு அவருடைய ஆள் தான் இந்த நடிகர், பிஜேபியுடைய ஆள் தான் இந்த நடிகர். அவருடைய கையால் மிக தெளிவாகவே குருமூர்த்தி 2 நாட்களுக்கு முன்னால் பதிவிட்டு இருக்கிறார். நடிகர் விஜய் ஆட்சிக்கு வந்து விட்டார், திராவிட சித்தாந்தம் செத்து விட்டது என்று பொருள் என்று சொல்லியிருக்கிறார். இது சாகாது. இது அப்படிப்பட்ட திராவிட சித்தாந்தம் என்றைக்குமே சாகாது, தோல்வி உறாது. இன்றைக்கு கூட நான் கட்டுரை எழுதியிருக்கிறேன். இமயமலை பேர்ந்து விடாது. எந்த நேரத்திலும் சூரியன் அஸ்தமனம் என்பது அல்ல, மறையாது. இது சூழ்ச்சிகளை வெல்ல முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் துணிந்து வென்று நிற்கும் என்பதுதான் காட்டுகிறது. பேசியிருக்கிறார் நமது முன்னாள் துணை முதல்வர். உறுதியான நிலைப்பாடோட திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கும், தொடர்ந்து குரல் கொடுக்கும். ஆனா அதிமுகல 2ஆக பிரிஞ்சிருக்கக்கூடிய அணி 2ஆகத்தான் இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்தை சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு விருந்தினர்கள் அனைவருமே நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. அதிமுகல என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, என்ன செய்ய காத்திருக்கிறார்கள், நாளை நடைபெறக்கூடிய கான்பிடன்ஸ் மோஷன் அப்படின்னு சொல்லப்படுற நம்பிக்கை வாக்கெடுப்பில் என்ன நடக்கும், டிஸ்குவாலிபிகேஷன் நடக்குமா, 10th ஷெட்யூல் எப்படி இது பண்ண போறாங்க, ஆன்டி டிஃபெக்ஷன் லா பாயுமா, இப்படி நிறைய விஷயங்கள் நடக்க இருக்குது. இதற்கெல்லாம் காரணம் அதிமுக, அதன் பின்பாக இருக்கிறது பிஜேபி அப்படின்றத இன்றைய விருந்தினர்கள் அனைவரும் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றி ஐயா. இன்றைய சிந்தனை களம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.